நம்ம ஒரு ஆர்வம் எந்த தொழிலும் ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம முன்னேறி வந்துடலாம். ஆர்வம் இல்லாத அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நம்ம எந்த காலத்துலையும் முன்னேற முடியாது. எப்படின்னா இப்போ நான் வாசிச்சுட்டு இருப்பேன், தம்பி பக்கத்தில் இருக்கேன்னா நானும் வந்து வாசிக்கிறேன், எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. பா தம்பி அப்படின்னு சேர்த்துக்கிட்டு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கில் மோல் அடிச்சுட்டு நான் பண்ணிகிட்ருப்பேன். அந்த சவுண்டுக்கு அவங்க ஏந்திரிச்சிருவாங்களா அப்படின்னு பார்க்குறது தான் அப்போ அந்த மோளம் வச்சாங்க. ஒரு மாதம் இருக்கும், ஒரு மாதம் இருக்காது. இல்லை இன்றைக்கி வேலை இருக்கும், நாளைக்கு வேலை இருக்காது. இல்லை பெண்களும் அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மதிக்க மாட்டாங்க. சொந்த அண்ணன் தம்பியே மதிக்க மாட்டாங்க. மோளம் அடிக்கிறவன்ட்ட என்ன பேசுகிற? ஓகே. இப்போ ஒரு நல்ல தப்பட்டை கலைஞராக வர்றதுக்கு எவ்வளோ காலம் நம்ம இதை பயிற்சி எடுக்கணும்? இது எவ்வளோ காலம் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா போதும் மேடம். ஒரு அதிகபட்சம் ஒரு வருஷம். நம்ம ஒரு ஆர்வம் எந்த தொழிலும் ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம முன்னேறி வந்துடலாம். ஆர்வம் இல்லாத அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நம்ம எந்த காலத்துலையும் முன்னேற முடியாது. எல்லாம் ஆர்வத்தோடு இருந்தோம், படிப்படியாக அப்படியே முன்னாடி வந்துட்டோம். இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்துருக்கீங்களே, நீங்கள் எப்படி எல்லாம் ஒரு கேங்காக ஃபார்ம் ஆனீங்க? எப்படின்னா இப்போ நான் வாசிச்சுட்டு இருப்பேன், தம்பி பக்கத்தில் இருக்கேன்னா நானும் வந்து வாசிக்கிறேன், எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. பா தம்பி அப்படின்னு சேர்த்துக்கிட்டு இந்த தொழில் எனக்கு தெரிஞ்சதை அவருக்கு சொல்லித்தரோம், அவருக்கு தெரிஞ்சதை இன்னும் 2 பேருக்கு சொல்லி தருவாங்க. அதை அப்படியே ஒரு 10 பேர் 5 பேர் கேங்காக வேலை செஞ்சிட்ருக்கோம். உங்களை மாதிரியே இவங்க எல்லாரும் வந்து பாரம்பரியமாக பண்ணுற குடும்பத்துலேருந்து வந்தவங்க தானா? ஆமாம் மேடம். சில பேர் பாரம்பரியத்துலேருந்து வந்திருக்காங்க, சில பேர் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவரை குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும். அதுக்கு அந்த குடும்பத்துக்கு கஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கு அப்பா அம்மா சரியில்லாமல் இருப்பாங்க, இல்லை ஒரு இன்கம் வராமல் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கோசரம் அந்த தொழிலுக்கு வந்தவங்களும் இருக்காங்க மேடம். ஓகே. இப்போ இந்த தொழில் பண்ணுறீங்க, இது இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை, முழுக்க முழுக்க இந்த கிராமிய கச்சேரி, இந்த நாட்டுப்புற பாடல், ஒப்பாரி பாடல், இதுதான் எங்கள் லைஃபாக போயிட்டுருக்கு இப்போ ஒர்க்கு. நீங்கள் சொல்லுங்கள், எதனால் நீங்கள் இந்த தொழிலுக்கு வந்தீங்க? நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். அக்கா 3 அக்கா, அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கும் கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்டு, அவங்களால வேலைக்கு எங்கேயும் போக முடியாது. நான் அதனால் 5th படிக்கும்போதே ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கில் மோல் அடிச்சுட்டு நான் பண்ணிகிட்ருப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அப்போது, நான் படித்த ஸ்கூலில் ஆனுவல் டே அப்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு நான் இதில் உள்ளார வந்தேன். உள்ளே வந்து அப்போலேருந்து இன்ன வரையும் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு முன்னாடி வந்தேன். என் ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் என்ன மோல் அடிக்க போகிறான், இப்போயே படிக்க மாட்டான், போக மாட்டான், வரான், நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போதே சரியாக ஸ்கூலுக்கு நான் போனது கிடையாது. ஸ்கூலுக்கு வந்து மாதத்தில் பார்த்திங்கன்னா 10 நாள் தான் போவேன். அந்த 10 நாளுமே நான் வந்து என்னை ஸ்கூல்லலாம் திட்டுவாங்க, ஸ்கூலுக்கு வந்து படி போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குன்னு 3 அக்கா இருக்காங்க, அவங்க நம்ம ஃபேமிலியை நாம் பார்த்தா தான், நமக்கு இன்னொரு அண்ணன் கிடையாது, இன்னொரு தம்பி கிடையாது, அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நாம் தான் பார்க்கணும், 3 அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழில் நான் கற்றுக்கிட்டு உள்ளார வந்தேன். யாரும் எனக்கு சொல்லிலான்னு தெரில. நான் நிறைய ஊரில் வந்து வாசிப்பாங்க, அதை பார்ப்பேன். பார்த்துட்டு அப்படியே டெஸ்கில் அடித்து அவங்க அடிக்கிற மாதிரி அப்படியே அடித்து கற்றுக்கிட்டு இந்த கலைக்குள்ளே நான் வந்தேன். இப்போ இறுதி சடங்கு, போராட்டம், அரசியல்லாம் இருக்கு இல்லையா, இந்த தப்பட்டை யூஸ் பண்ண காரணம் என்ன? அது வந்து அரசியலுங்கிறது வந்து அது பொதுவாக நடக்கிறது. அதுக்கும் அனைத்து கட்சிக்காரங்களும் எங்களை வந்து ஒரு பாக்கு வைத்து எங்களை அழைத்து கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாம் போயிட்டு அதில் வாட்சி கொடுப்போம். எங்களுக்கு வந்து கட்சிங்கிறது வந்து இந்த கட்சிக்கு தான் போகணும் இல்லை, எங்களுக்கு எல்லாமே சமம்தான். அந்த மாதிரி தான் நாங்கள் நடந்துக்கிறோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து இந்த கட்சிக்காரன் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கிடையாது. அவங்க வேலைக்கு கூப்பிட்றாங்க, நாங்கள் சம்பளத்துக்கு போகிறோம், அவ்வளோதான். எங்களை பொறுத்த அளவுக்கு அனைத்து கட்சியும் எங்களுக்கு சமம்தான். இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சாவுக்குன்னா தாரட்டப்பட்டை யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பாரம்பரியமாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? அதாவது அந்த காலத்து முறையில் சொல்லுவாங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க பக்கத்தில் வந்து மோளம் வாசிப்பாங்க, உயிர் இருக்கா இல்லையான்னு. இந்த ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இல்லாதப்போ இதை நம்ம மேலத்தை வச்சு செக் பண்ணுவாங்க. அவங்கள சுற்றி 4 பேர் மோளம் அடிப்பாங்க. அந்த சவுண்டுக்கு அவங்க ஏந்திரிச்சிருவாங்களா அப்படின்னு பார்க்குறது தான் அப்போ அந்த மோளம் வச்சாங்க. இப்போ நைட்டில் கண் முழிப்பாங்க, அங்கே டெத்து வீட்டில் அதிகமாக ஆள் இருப்பாங்க, அவங்க பொழுதுபோக்காக நாங்கள் வாசிக்கிறோம். ஓகே. இப்போ வருமானம் வந்து உங்களுக்கு அப்போ இப்போ நல்லது கெட்டது ரொம்ப ரேராக தான் நடக்கும். உங்கள் ஃபேமிலி எப்படி நீங்கள் ரன் பண்ணுவீங்க இது இல்லாத காலகட்டத்தில்? அதாவது ஒரு மாதம் இருக்கும், ஒரு மாதம் இருக்காது. இல்லை இன்றைக்கி வேலை இருக்கும், நாளைக்கு வேலை இருக்காது. அந்த டைமில் நாங்கள் என்ன செய்வோம்னா கொஞ்சம் சேவிங் பண்ணி வைப்போம்.
இல்லை பக்கத்தில் காசு இல்லைன்னா பக்கத்தில் கடன் வாங்கிக்குவோம். இந்த தொழிலை விட்டு நாங்கள் வெளியிலும் போக முடியாது. ஏன்னா எங்களுக்கு வேலை அவ்வளோக்கு இந்த தொழிலை விட்டு அடுத்த வேலை என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி நாங்கள் வெளியில் போயிட்டோம்னாலும் எங்களை விட்டு இந்த தொழில் போகிற மாதிரி. நாங்கள் இப்போ ஒரு 10 நாள் இங்கேயே இருந்தோம்னா எங்கள் முகம் எல்லாத்துக்கும் தெரியும். எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. ஒரு 10 நாள் வெளியே போயிட்டோம்னா திரும்பி அழைப்பு எங்களுக்கு வராது. அவன் வெளியே போயிட்டான், வேறு இடத்துக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அழைப்பு வராது. அதனால் நாங்கள் இந்த ஊர்லேயே தான் இருந்தாகணும். இந்த கலையில் இருக்கிறவங்க இந்த ஊர்லேயே இருந்தால் தான் இந்த தொழில் பார்க்க முடியும். இந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டு இல்லை வேறு வேலை பார்த்துக்கிட்டு இந்த தொழிலுக்கு வர முடியலன்னா அது அவ்வளோதான். இந்த தொழில் தான் முக்கியமாக நாங்கள் பார்த்தாகணும். ஓகே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத தப்பட்டை நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, என்னது அது? அது மறக்க முடியாதுன்னா ஒரு கட்சி மீட்டிங்கோ இல்லை ஒரு டெத்து வீடோ இல்லை அக்கம் பக்கம் சண்டையோ, நம்ம ஒரு கட்சி மீட்டிங்கு போகிறாங்கன்னு வைங்களேன், அவன் அந்த கட்சியில் இருக்கான், நீ எதுக்கு அந்த கட்சிக்கு போகிற? இன்னொருத்தவன் சொல்லுவான், அந்த கட்சிக்கு நீ எதுக்கு போகிற, நீ இந்த கட்சியில் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்களுக்கு பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை. எதுனாலும் எங்களுக்கு 10 ரூபா வருமானம் தருதா, எல்லாமே சமமாக எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவோம். இவ்வளோ நாங்கள் சம்பளம் பேசிட்டு எந்த கட்சிக்கு மீட்டிங் கூப்பிட்டாலோ இல்லை யார் வீடு ஆனாலும் அக்கம் பக்கம் சண்டையாக இருந்தால் கூட அந்த தொழிலை போய் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவோம். அவங்களுக்கு கூட நாங்கள் பேசாமல் இருந்தாலும் கூட எங்களை மதித்து தொழில் சொன்னாங்கன்னா நாங்கள் அங்கே போயிட்டு செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ எல்லா தொழிலையும் காம்படிஷன் இருக்குது. அதே மாதிரி உங்கள் தொழிலையும் அந்த மாதிரி காம்படிஷன் இருக்கா? நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக காம்படிஷன் இல்லாமல் எந்த தொழிலும் இல்லை. நாங்கள் இது ஆரம்பத்தில் வரும்போது ஒரு விளையாட்டாக எடுத்துக்கிட்டு இந்த தொழிலை செஞ்சோம். அக்கம் பக்கத்து ஊரில் போய் ஃபஸ்ட்டு உள்ளூரில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் செய்கிறத பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் செஞ்சாங்க. எங்களுக்கு முன்னோர்கள் வாச்சிட்ருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக போகணுன்னா நாங்களும் கொஞ்சம் தயார் பண்ணிக்கிட்டு வயதானவங்கள்ட்ட போயிட்டு ஒப்பாரி பாட்டு கற்றுக்கிட்டு, அப்புறம் எங்களுக்கு மூத்தவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த தொழில் எப்படி செய்யணும், முறையை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை கற்றுக்கிட்டு கொஞ்சம் இப்போ மேலே வந்திருக்கோம். இப்போ எங்கேனாலும் நாங்கள் போயிட்டுருக்கோம். முதல் ப்ரோக்ராம் கொஞ்சம் ரேர் தான், இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கோம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் பண்ணுற இந்த கலைத்தொழில் வந்து உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுச்சு? எப்படி மாற்றிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இவன் இந்த தொழில் செய்கிறானா, இவன் போய் மோளம் அடிக்கிறான், பாட்டு பாடுறான், ஊருக்கு மோளத்தை தூக்கிட்டு ஓடுறான், ஒரு சாவு விட்னா எங்கேனாலும் இங்கே நிற்கிறான் அப்படின்னு ஒரு இழிவாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர வர உங்கள் தொழில் இதான், இந்த தொழில் இப்படி செய்யணும், இவ்வளோ ஆளுங்களை வச்சுட்டு இப்படி வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டு போய் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதால இப்போ ஓரளவுக்கு எல்லாம் நம்மளை மதித்து பேசுகிறாங்க. இப்போ ஊரில் ஏரியாவில் வந்து யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் நீங்களாக போய் வாய்ப்பு கேட்பீங்களா, இல்லை அவங்க உங்களை தேடி வந்து தப்பட்டை கூப்பிடுவாங்களா? அதாவது இது தெரிய வருங்க, நாங்கள் பரம்பரையாக இந்த தொழில் செய்கிறதால அவங்க வீட்டில் இப்போ டெத் ஆகிடுச்சுன்னா வந்து கூப்பிடுவாங்க. இல்லைன்னா இப்போ முதல்லாம் எந்த ஊரில் சாவானாலும் ஃபோன் இல்லாத காலத்தில் இங்கே சொல்லுவாங்க, ஊர் தேடி சொல்லுவாங்க. இப்போ ஃபோன் வந்ததுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி சொல்லுவாங்க. எங்கேயும் நீங்கள் போய் கேட்க மாட்டீங்க? நாங்கள் போய் கேட்க மாட்டோம், அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம முதல்ல கொஞ்சம் வேலைக்காரங்க தான் இங்கே இருந்தோம், வாசிப்புக்காரங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். இப்போ ஊருக்கு வந்ததால் அவங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் போவோம், வீடு தேடி போய் கேட்க மாட்டோம். இப்போ இந்த கலைத்தொழிலில் பெண்களும் கலந்துப்பட்டால் கலந்துக்கலாமா, இல்லை இளைஞர்கள் மட்டும்தானா? இல்லை, பெண்களும் அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேலை எடுத்து நம்ம லேடிஸ் கேட்பாங்க, டெத்துக்கு கரகாட்டம் கேட்பாங்க. அப்போ லேடிஸுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் ஃபோன் பண்ணி வர வச்சுருவோம், அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நாட்டுப்புற கச்சேரி எல்லாம் லேடிஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லேடிஸும் வாசிட்டு ஆடுறாங்க, பெண்கள் தப்பாட்டம். இப்போ நீங்களும் டான்ஸ் பண்ணிகிட்டே பாட்டு பாடி மேலே வாசிப்பீங்க? ஆமாம், நாங்கள் பாட்டு பாடி டான்ஸ் பண்ணுவோம். இப்போ உங்கள் முன்னோர்கள் இந்த தொழில் பண்ணதுக்கும் இப்போ நீங்கள் இதை பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன வித்தியாசம்னா, எங்கள் தாத்தா எங்கள் அப்பா இவங்கெல்லாம் தொழில் பண்ணுற இடத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். அவங்கள மதிக்க மாட்டாங்க, பெரும்பாலும் மேக்ஸிமம் மதிக்க மாட்டாங்க. இந்த தொழில் பண்ணுறான், மோளம் தானே அடிக்கிறான் அப்படின்னு மதிக்க மாட்டாங்க. சொந்த அண்ணன் தம்பியே மதிக்க மாட்டாங்க. மோளம் அடிக்கிறவன்ட்ட என்ன பேசுகிற, கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறான், கொஞ்சம் வெளியில் போய் சம்பாதிக்கிறான். அதேமாரி அவங்கள பார்க்குறது வேறு கண்ணோட்டம், நாங்கள் பார்க்குறது வேறு கண்ணோட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த தொழிலை ஆரம்பித்தோம். எங்களுக்குள்ளார ஒரு பசங்களுக்குள்ளார ஒரு சங்கம் மாரி வச்சு, இந்த இடத்துக்கு போனால் இப்படி நடந்துக்கணும், இப்படி தான் பேசணும். நாங்கள் அதேமாரி எங்கள் வயதானவங்க முன்னோர் கலைஞர்கள்லாம் மோளம் அடிக்கிறனாலே சரக்கு அடிப்பான், சரக்கு அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுவான், பாட்டு பாடுவான், சண்டைக்கு போவான். மோளம் அடிக்கிறனாலே சரக்கு அடிப்பான், டீசெண்டாக இருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு பேர் காலங்காலமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் அந்த பேரை டோட்டலாக மாற்றிட்டோம். நாங்கள் போனோன்னா அப்போ சரக்கு பேசுவாங்க, சம்பளம் பேசுவாங்க. எங்களுக்கு இப்போ நாங்கள் அந்த பேரை மாற்றணும், மோளம் அடிக்கிறனாலே சரக்கு அடிக்கிறவன் தான் அப்படிங்கிற பேரை மாற்றுங்கிறதால எங்கே போனாலும் இந்த சரக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அது வேணான்ருவோம். எங்கள் தொழில் என்னவோ அதை செஞ்சுட்டு நல்ல பேர் எடுத்தோமா வந்துடுவோம். இப்போ நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல்
கரெக்டாக நீங்கள் போய் வேலையை முடிச்சுட்டு வருவீங்க. ஆமாம், அது ஒரு இடிவாக இருந்தது மேடம். எப்படின்னா எங்கள் அப்பா தாத்தா உருவாக்கினத்தானே நாங்கள், அப்போ அவங்கள மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாகவே இருந்தது. அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டோம். நாங்கள் இப்போ போகிற இடத்துலலாம் சரக்கு கொடுங்க, ஒரு சீப்பாக ஒரு இடத்துல போய் பேசுகிறது எதுவுமே இருக்காது. அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம். அவங்க தரக்குறைவாக ஒரு இடத்துல நின்றுருப்பாங்க, பேசியிருப்பாங்க, அடிமை மாரி இருந்திருப்பாங்க. இந்த இடத்துல உட்காரக்கூடாது, இந்த இடத்துல நிற்கக்கூடாது அப்படின்னு அவங்க நடந்துட்டு இருந்திருப்பாங்க. அதை மாற்றி நாங்கள் இப்போ கொஞ்சம் நல்ல முறையில் நடத்திக்கிட்டு வரோம். இப்போ இன்ஸ்டாகிராமில் உங்கள் வீடியோலாம் நாங்கள் பார்த்தோம். நீங்கள் எப்போத்துலேருந்து இந்த ரீல்ஸ்லாம் நீங்கள் போட ஆரம்பிச்சிங்க? ரெண்டாவது, அரசுக்கிட்ட ஏதாவது கோரிக்கை வைக்க விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக மேடம். நாங்கள் என்னென்னா ஒரு 2 வருஷமாக இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், யூடியூப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் எங்கள் தொழில் சம்மந்தமாக, கலை சம்மந்தமாக, லேடிஸ் ப்ரோக்ராம் பண்ணுறது, கரகமாக வச்சு ஆடுறது, லேடிஸ் ப்ரோக்ராமு, நாங்கள் பாடுறது, மேளம் வாசிக்கிறது எல்லாமே அதில் பதிவிடுவோம். அதை பார்த்துட்டு சில பேர் பாராட்டுவாங்க, கமெண்டில் பாராட்டுவாங்க. சில பேர் ஃபோன் பண்ணி பாராட்டுவாங்க, நல்லா பண்ணுறீங்க, இதேமாரி தொடர்ச்சியாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. சில பேர் கொஞ்சம் வக்கரமாக பேசுவாங்க ஃபோன் பண்ணி. நாங்கள் பாய்ஸ் நாங்கள் பேசுனா ஒன்றும் இல்லை. சப்போஸ் வீட்டில் ஃபோனை வச்சுட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த ஃபோன் அட்டன் பண்ணி வீட்டில் பேசுவாங்க. அது ஒரு மாதிரியாக வல்கராக பேசுவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மிச்சபடி சோஷியல் மீடியாவிலையும் கொஞ்சம் வேலை வரும். நாங்கள் எதுக்காக போடுறோம்னா, இதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஆனால் அது நிறைய பேர் பண்ணுறாங்க. அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்க விரும்புகிறீங்களா? இந்த நேர்காணல் அன்லிமிட்டட் டாக்ஸ் சேனல் மூலிமா நாங்கள் தெரிவிக்கிறது என்னென்னா, எங்களோட கலையும் அரசு அங்கீகாரமாக ஆக்கணும். அரசு நிகழ்ச்சிகளுக்கு எங்கள் கலையும் கொஞ்சம் இணைச்சிக்கிட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கள் கலை சம்மந்தப்பட்ட தோழர்கள் எல்லாம் இந்த கலை சம்மந்தமாக கொஞ்சம் ஒரு வருவாய் ஈட்டுவாங்க. கொஞ்சம் எங்களுக்கு இந்த சம்பளம் கொஞ்சம் போதுமானதாக இல்லை. அதனால் அரசு எங்களுக்கு மாத வருவாயாக ஏதோ கொஞ்சம் ஈட்டி தந்தீங்கன்னா எங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஏதோ ஒரு விருது கொடுத்தீங்கன்னா எங்களை இழிவாக பேசுகிறவங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். நாங்களும் கௌரவமாக அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு மனசார இருப்போம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் அன்லிமிட்டட் டாக்ஸ் நேயர்களுக்காக உங்கள் கலைகளை பற்றியும் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. முந்தி விநாயகரே, முருகா, சரஸ்வதியே, என் கந்தனுக்கு மின் பிறந்த கணபதிய முன்னடவா, ஏமா இன்னைக்கு மட்ட மாமாரம்மா, என்ன பெத்த சாமி ஒரு மயிலடங்கும் சத்திரம்மா, ஏமா ஒரு மட்ட மாமாரம்மா, ஓ என்ன பெத்தெடுத்த மாதா ஒரு மயிலடங்கும் சத்திரம்மா, அந்த மட்ட மரம் பட்டு போனா, எப்ப அந்த மட்ட மரம் பட்டு போனா, ஓ என்ன பெத்த சீமானே அந்த மயில் போய் எங்க அடங்கும், அந்த மயில் போய் எங்க அடங்கும், எப்ப ஒரு குட்டை முட்டை பணமாரம்மா, எப்ப ஒரு குட்டை மாமரம்மா, என்ன வளர்த்தெடுத்த சாமி ஒரு குயிலடங்கும் சத்திரம்மா, அந்த குட்டை மரம் பட்டு போனா, எப்ப அந்த குட்டை மரம் பட்டு போனா, அந்த குயில் போய் எங்க அடங்கும், அந்த குயில் போய் எங்க அடங்கும், எப்ப ஒரு வர்ண பூரா வளர்த்து, எப்ப ஒரு வர்ண பூரா வளர்த்து, என்ன பாசமா வளர்த்து பாதியில போறையா ஒரு வாசலில் தான் விட்டனங்க.
ஒரு பாதையில் போறையா ஒரு வர்ற பூரா வளர்த்து எங்கள் வாசலில் தான் விட்டனங்கோ எங்கள் வாசலில் தான் விட்டனங்கோ அந்த வாசலில் விட்ட பூரா தாலி மேலே குத்தமில்ல தாலி மேல குத்தமில்ல தாலி செய்தவ மேல தப்பும் இல்ல ஐயையோ தாலி மேல குத்தமில்ல தாலி செய்தவ மேல தப்பும் இல்ல பெண்ணாக நான் பிறந்தது விதியோ தன்னந்தனியா விட்டு நீ தங்கறதோ ஏறிட்டிய தன்னந்தனியா விட்டு நீ தன்னந்தனி ஆயிட்டிய எனக்கு தேளுக்கு 2 கண்ணு எப்ப அந்த தேளுக்கு 2 கண்ணு என்ன பெத்த சீமானே நம்ம தேவேந்திரந்தான் பெத்த புள்ள நம்ம தேவேந்திரன் பெத்த புள்ள எப்ப இன்னைக்கு தேரு மேல போகும்போது என வளர்த்த சீமானே இன்னைக்கு நாங்க தேலா தூடிக்கிறோமே நாங்க தேலா தூடிக்கிறோமே எப்ப அந்த பாம்புக்கு 2 கண்ணு எப்ப அந்த பாம்புக்கு 2 கண்ணு